ஆப்ங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டு நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை நிலவரப்படி பார்த்தோம் என்றால் இலங்கை கடலோர பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறாக வருகின்ற 13ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மீண்டும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 16ஆம் தேதி பார்த்தோம் என்றால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தரைக்காற்றை பொறுத்தமட்டில் இன்று மற்றும் நாளை தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அவ்வப்போது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 25 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.